ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லூக் சாப்டர் 4 verse 8. இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள், இயேசுவானவர் அவர் உபவாசமாக இருப்பதற்கு வனாந்தரத்துக்கு சென்ற வேளையிலே சாத்தானால் சோதிக்கப்பட்ட பொழுது அவர் பேசின வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது தமிழிலே இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. என்ன போடப்பட்டிருக்கு? உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கு. இது ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறேன். ஆங்கில வேதத்தில் சரியான ஒரு மொழிபெயர்ப்பில் அது நமக்கு காணப்படுகிறதை நாம் வாசிக்க கேட்போம். Luke chapter 4 verse 8. And Jesus answered and said to him, Get behind me, Satan, for it is written, You shall worship the Lord your God, and him only you shall serve. முதல்ல என்ன போட்டிருக்குது? You shall worship the Lord your God, and him only you shall serve. அப்போ முதல்ல என்ன வருது? முதல்ல வர்ஷிப்பு, ரெண்டாவது சர்விங் த லார்ட். இதுதான் ஆர்டர், ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு வழிமுறை. இந்த வழிமுறையில் தான் நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் எடுத்த உடனே தேவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து ஆண்டவருடைய பணிக்கு, ஆண்டவருடைய சேவைக்கு வந்து விடுகிறார்கள். முதல்ல நம்ம என்ன செய்யணுமா? வர்ஷிப்பிங் த லார்ட். கர்த்தரிடத்தில் நம்மளை அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம், நம்மளை ஒப்பு கொடுக்குது, பணிந்து கொள்ளுதல். பணிந்து கொண்டு அவரை தொழுது கொண்டு அவரை ஆராதித்த பிற்பாடுதான் சேவை. அதுதான் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். யூ ஷால் வர்ஷிப் த லார்ட் யுவர் காட் அண்ட் ஹிம் ஒன்லி யூ ஷால் சர்வ். அப்போது முதல்ல வர்ஷிப்பு, அதுக்கப்புறமேல் தான் ஆண்டவருக்கு நாம் செய்யக்கூடிய பணி, ஊழியம், சேவை. இதை சாத்தானிடத்திலே தேவன் சொன்னதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். இது சாத்தானுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட காரியம் இல்லை, இதுதான் தேவன் வைத்திருக்கிற வழிமுறை. நாமும் ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும், ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆராதனை என்பது என்ன? அர்ப்பணம். தேவனுக்கு நம்மை முற்றிலுமாக நாம் அவரை பணிந்து கொண்டு அர்ப்பணித்து அதற்கு பின்னதாக தான் நாம் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இதற்கு ஆதாரமான ஒரு சம்பவத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஐசாயா சாப்டர் 6 verse 2. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த இடத்துல இந்த சேராபீன்களுடைய காட்சியை பார்க்கிறோம். தேவ சமூகத்திலே அவர்கள் நிற்கும்போது அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் 6 சட்டைகள், 6 wings, 6 சட்டைகள் இருந்தது. அதில் பாருங்கள், பெரும்பாலான சட்டைகள், அதாவது 2 சட்டைகளால் தங்களுடைய முகத்தை, அப்பர் பாடி, அந்த அப்பர் பாடியை மூடிக்கொள்கிறாங்க. அடுத்த 2 சட்டைகளால் தங்கள் கால்களை மூடிக்கொள்கிறாங்க, அதாவது லோயர் பாடி மூடிக்கொள்கிறாங்க. இது எதை குறிக்கிறது என்றால், இதுதான் பணிவு, வர்ஷிப்பிங் த லார்ட். இதுதான் வர்ஷிப். வர்ஷிப்னா ஏதோ சில கேட்ஜெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு, புகை போட்டுட்டு, லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஆடி குதிக்கிறது வர்ஷிப் இல்லை. வர்ஷிப் என்றால்
கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை மறைச்சு கொள்வது தான் வர்ஷிப். இன்றைக்கி வர்ஷிப்பில் யாரும் தங்களை மறைச்சு கொள்றதில்லை. இந்த செராபீன்கள் தங்களை மறைத்து கொள்ளுகிறது. இன்றைக்கி யார் வர்ஷிப்பில் மறைத்து அவங்கள காண்பிக்க தான் விரும்புகிறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய ஜாஸியான அவங்களுடைய ஸ்டைலு. இன்றைக்கி பார்க்கும்போது கலர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம், காடியான ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இன்றைக்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரே கலாட்டா பண்ணுறாங்க. வர்ஷிப்னு சொல்கிறாங்க. வர்ஷிப்னால் நம்மளை மறைத்து கொள்வது தான் வர்ஷிப், நம்மளை மூடிக்கொள்வது தான் வர்ஷிப். அந்த இடத்துல பார்க்குறோம் முதல்ல வர்ஷிப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 சட்டைகளால் அவைகள் என்ன செஞ்சுதான் பறந்து 2 சட்டைகளால் பறந்து, அதுதான் சர்வீஸ். 2 சட்டைகள் சர்வீஸ், சர்விங் த லார்ட். பறந்து அவர் பரிசுத்தர் 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 என்று கூப்பிட்டு சொன்னது. இந்த அருமையானது நல்ல நாளில் கூட நம்ம தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக நாம் முதலாவது தேவனை நாம் பணிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஃபார் இட் இஸ் ரிட்டன், யூ ஷால் வர்ஷிப் த லார்ட் யர் காட் அண்ட் ஹிம் ஒன்லி யூ ஷால் சர்வ். முதல்ல வர்ஷிப், 2வது சர்வீஸ். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தரலி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென் ஆமென். நான் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை பணிந்து கொண்டு உமக்கு சேவை செய்கிற ஒரு அனுபவத்தை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க கேட்டோம். சேராபீன்கள், அவைகளுக்கு அவ்வாறு சட்டைகள் இருந்தாலும் 2 சட்டைகளால் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டன, 2 சட்டைகளால் தங்கள் கால்களை மூடிக்கொண்டன, 2 சட்டைகளால் பறந்து தேவன் பரிசுத்தர் 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 என்று அவைகள் கூப்பிட்டு சொன்னன என்று நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க கிருபை செய்தீரப்பா. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி நீர் ஆசீர்வதியும். கிருபைக்கு தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென்.